தர்மம் ஜெயிச்சது, தர்மேந்திரன் தோற்று போய்விட்டார். ஒட்டுமொத்த தமிழக சார்பாக வந்து நல்லக்கண்ணையாவுக்கு வந்து இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் நீட் தான். முழுமையாக தமிழ்நாட்டில் இருந்து விலக்கு பெறுமறை தமிழ்நாட்டினுடைய போராட்டம் தொடரும் தொடரும். அடுத்து பேன் நீட் தான் பண்ணணும். ஃபேர் நீட்லாம் வேணாம், பேன் பண்ணணும். முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல. இப்போ படத்துக்கு போறாரு, செகண்ட் ரவுண்ட் போறாரு. இப்போ அதான் முக்கியமா இல்ல மாணவர்கள் போராட்டம் அது முக்கியமானு தெரியல. பயங்கரமா ஒழிச்சிருக்கு. நம்ம எல்லாம் போராளிகள். காம்ரேட்ஸ் காம்ரேட்ஸ். இது வந்து வெற்றி கிடையாது. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சென்னை பாலன் இல்லத்தில் வந்து மாணவர்கள் வந்து அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும், அதே போல் நீட்டில் நடக்கும் குளறுபடிகளை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. இதை பற்றி இங்கே போராடிக்கிட்டு இருக்க மாணவர்கள்ட்ட கேட்போம். ஒன்றிய அரசு 12 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறது. அந்த 12 ஆண்டு காலத்தில் எங்களை யாரும் அசைக்க முடியாது, நாங்கள் மிகப்பெரிய சக்தி என்ற பின்பத்தை கட்டமைத்திருந்தனர். அதை விவசாயிகள் தங்களுடைய வீரம் சொரிந்த ஒரு வருட கால போராட்டத்திற்கு பின்பு உடைத்தனர். தற்பொழுது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இளைஞருடைய போராட்டம் மிக குறுகிய நாளில் உடைத்திருக்கிறது. இந்தியாவில் 30 நாள் போராட்டத்தில் உடைத்தும் தமிழ்நாட்டில் வெறும் 6 நாள் போராட்டத்தில் ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறை கருவியான நீட் தேர்வை உடைத்திருக்கின்றோம். இந்த நீட் தேர்வு இது எங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு கோரிக்கை மட்டுமே. மீதி அடுத்த கோரிக்கையான மிக முக்கிய கோரிக்கையான நீட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விலக்கு என்பது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் போராடக்கூடிய கரப்பான்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பல்வேறு மாணவர் இளைஞர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுடைய போராட்டம் தொடரும். பாலன் இல்லம் தொடர்ந்து ஜந்தர் மந்தராக செயல்படும், போராட்ட களமாக செயல்படும். போராடும் தமிழ்நாடு வெல்லும். அதுவரை நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும். பேன் நீட்டு தான் தமிழ்நாட்டினுடைய இறுதி இலக்கு. எங்கள் தங்க அனிதா தொடங்கி அணுகீர்த்தனா வரை எத்தனை உயிரில் நான் கொடுத்துருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை உயிர் போகுது. நீட் தேர்வு என்பது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. அதாவது கல்வி என்பது தகுதியை வளர்ப்பதான் கல்வி. ஆனால் அந்த ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ தகுதி இருந்தாதான் கல்வி நிலையத்துக்குள்ள வர முடியும்னு சொல்லுது. இது மாணவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை. தேர்வே முறைகேடானது. இப்படி முறைகேடான தேர்வை முழுமையாக தமிழ்நாட்டில் இருந்து விலக்கு பெறுமறை தமிழ்நாட்டினுடைய போராட்டம் தொடரும். தர்மம் ஜெயிச்சது, தர்மேந்திரன் தோற்று போய்விட்டார். இந்த போராட்டம் இந்தியா நாடு முழுக்க சிஜேபி ஒருங்கிணைத்த போராட்டத்தில் பல மாணவர் அமைப்புகள், பல மாணவர்கள் தன்னெழுச்சியாக நடத்தின போராட்டத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நெருக்கடி சூழல், ஒன்றிய அரசாங்கத்துக்கு மாணவர்கள் கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை அபாயமணி, மாணவர்களுடைய போராட்டத்துக்கு முன்னாடி அடக்குமுறையும் தடியடியும் தோற்று போயிருக்குது. இன்னைக்கு டெல்லி, தலைநகர் டெல்லியில மாணவர்கள் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த போராட்டம் நின்று விடாது. அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் நீட் ரத்து. இன்னைக்கு எப்படி தர்மேந்திர பிரதான் பதவி விலகி முதுக காமிச்சு ஓடுறாரோ, அதே மாதிரி இந்திய நாட்டினுடைய பிரதமர் மந்திரி மோடி அவர்களும் முதுக காட்டி இந்த மாணவர் கூட்டம் ஓட வைக்கும். பெண்கள் பாதுகாப்புல அக்கறை இல்ல, தலித் மக்கள் பாதுகாப்புல அக்கறை இல்ல. கல்விக்கு விரோத அரசு இந்த பாஜக அரசு. இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காம தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை மாணவர், இளைஞர், பெண்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு இதே போராட்டத்தை இந்திய நாடு முழுக்க நடத்தி மீண்டும் நாங்கள் வெற்றி பெறுவோம். மீண்டும் தர்மம் வெற்றி பெறும். தர்மேந்திரன் தோற்று போனது போல மோடியும் தோற்று போவார். இளைஞர் போனது முன்னாடி மோடி மண்டிடுவார். ஃபர்ஸ்ட் விக்டரி, நம்ம போராட்டம் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் விக்டரி. அடுத்து பேன் நீட் தான் பண்ணணும். ஃபேர் நீட்லாம் வேணாம், பேன் பண்ணணும். அதுக்கானது தான். டெல்லியில போராடுறவங்க கூட பேன் நீட் கேட்கல. சார், நம்ம வந்து எப்போதுலேருந்தோ போராடிட்டு இருக்கோம். அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்திருக்காங்க. நம்ம எங்கேயோ 10th ஸ்டெப்பில் இருக்கோம். அதுக்காக நம்ம கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்போதுலேருந்தோ போராடிட்டு இருக்கோம். அந்த பேன் நீட்டுக்காகவே நிற்போம். இது வந்து பெரிய வெற்றியை பார்க்குறோம். இப்போ அது மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒரு பெரிய தலை யாராவது ஒருத்தவங்க பேசி ஆகணும். முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இப்போ படத்துக்கு போறாரு, செகண்ட் ரவுண்ட் போறாரு. இப்போ அதான் முக்கியமா இல்லை மாணவர்கள் போராட்டம் அது முக்கியமானு தெரியல. அது அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இது கண்டிப்பாக சிஎம் இறங்கி பேசணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன் நான்.
வெளியில போறேன் ப்ரோ என்ன கேட்டா நான் வந்து ஃபேர் நீட் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஆல்ரெடி 3 to 4 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பேன் நீட் பண்ணால் அவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது, அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். ஸோ அதனால நல்லா டிசைட் பண்ணி தான் எடுத்தாகணும் அப்படின்றது. ஃபுல்ஃபில் ஆகிடல. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேன் நீட் தான். அது வந்து அவங்களோட ஸ்டார்ட். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரிஃபைன்மெண்ட் கேட்பாங்க, நீட்டோட ரிஃபைன்மெண்ட். பட் நம்ம வந்து அதோட நிற்க முடியாது. நம்மளோட இருக்கிற எல்லா மக்களுக்குமே நீட் வேணாங்கிறது தான். நானுமே வந்து நீட் எழுதி டாக்டர் ஆகலை. என்னோட 12th மார்க் வச்சு தான் நான் டாக்டர் ஆனேன். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை எங்களை மாதிரி கிராமப்புறங்களில் படித்த மாணவர்கள் கிடைக்கணும். அதுதான் ஈக்குவாலிட்டி நினைக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு. சோனம் சார் இவ்வளோ நாள் வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஃபைனலாக வந்து இந்த குழந்தைங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இனி வர மினிஸ்டர்ஸ், இனி வர கவர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காகவும் ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருக்கும். எவ்வளோ அக்கௌண்டபிளாகவும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாகவும் ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போகணும் அப்படின்றது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேன் நாட் பி ஃபுல்ட். ஸோ தட் இஸ் வாட் திஸ் ப்ரொட்டஸ்ட் இஸ் ஃபைனலி ப்ரூவன். தேங்க்யூ. இது வந்து வெற்றி கிடையாது. இன்னும் ஃபேர் நீட், பேன் நீட் இதுதான் வந்து எங்களோட கோரிக்கை. ஸோ அதுக்கான இதுவாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவர் விலகிட்டாருன்னா அடுத்து வரவங்க என்ன எப்படி அதை எடுத்துக்க போகிறாங்க, எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்றதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுதான் எங்களோட. நான் வந்து அது வெற்றியாவோ தோல்வியாவோ பார்க்கல. இது வந்து முதல் படி, அப்படி தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் உள்ள ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றதையும் நான் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். அமைச்சரோட பதவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்க்குறோம். அதான் இங்கே சொன்னோம், ஒட்டுமொத்த தமிழக சார்பாக வந்து நல்ல கண்ணையாவுக்கு வந்து இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. வெளியில போறவங்க வந்து முக்கிய கோரிக்கை வந்து நம்மளோட பேன் நீட் போராட்டம் தொடருதுல, போராட்டம் தொடரும். பேன் நீட் வரைக்கும் நம்மளோட போராட்டம் தொடரும். போராட்டம்ன்றது எப்படி இது வரைக்கும் எப்படி சமூக வலைதளங்களில் போச்சோம் பிரதர், இது தன்னெழுச்சி புரட்சி பிரதர். தன்னெழுச்சி புரட்சியை வந்து நம்மளால கட்டமைக்கவே முடியாது. உளவுத்துறைக்கும் தெரியாது எவ்வளவு பேர் வராங்கன்னு, எங்களுக்கும் டெய்லி தெரியாது, யார் யார் வந்தாலும் தெரியாது. இது தன்னெழுச்சி புரட்சி. இது வரைக்கும் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இனிமேலும் நடக்கும். வெளியில போறவங்க வந்து அமைச்சர் பதவி போராட்டம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் போராட்டம் அவங்களே 3 கோரிக்கை வச்சாங்க. ஒன்னு அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றது, இன்னொன்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கான நஷ்டேடு, இன்னொன்னு வழக்கு பதிவு பண்ணாங்களா அதெல்லாம் தள்ளுபடி.